ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, களியும் பிதுக்கம்பருப்பு, உருளைக்கிழங்கு, உப்புக்கண்டை போட்ட குழம்பு தான். இந்த உப்புக்கண்டை செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. கறி எடுத்துகிட்டு வந்து அதில் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு இது எல்லாத்தையுமே கரெக்டாக போட்டு பிசைஞ்சு வெயிலுக்கு வச்சோன்னா உப்புக்கண்டை ரெடி. இந்த குழம்பு செய்கிறதுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தக்காளி, கொஞ்சமாக தேங்காய் இது எல்லாத்தையுமே அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா குக்கர் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி அந்த உப்புக்கண்டத்தை நல்லா வறுத்துக்கணும். ஏன்னா இது நல்லா காஞ்சிட்டு இருக்கிறதுனால சீக்கிரமாக வேகாது. அதனால் நம்ம எண்ணெயில் போட்டு வறுத்துட்டோன்னா அது நல்லா பொரிஞ்சிரும். அதுக்கப்புறமா 2 விசில் விட்டோன்னா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா போட்டு வறுத்துட்டு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வறுக்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு, அதுக்கப்புறம் இதிலே உருளைக்கிழங்கும் பிதுக்கும் பருப்பும் போட்டு செய்ய போகிறோம். அதுக்கப்புறமா நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உருளைக்கிழங்கை வெட்டி போட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி விசில் விட்டோன்னா ஒரு 2 விசில் 3 விசில் விட்டோன்னா வெந்துரும்னு நினைக்கிறேன். விட்டு எடுத்து பாருங்கள், அப்படியே செம்மையாக மணக்கும். டேஸ்ட்டும் சும்மா சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்கு எல்லாமே உப்புக்கண்டை பிடிக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்துட்டு அடிக்கடி இது செய்வோம்.